தமிழகம் முழுவதிலும் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அளித்த தீர்ப்பு விவகாரத்தில் திமுக பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் எங்களை இக்கட்டான நிலைக்கு தள்ளி இருக்கிறார் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ள கருத்தால் திமுக மற்றும் இடதுசாரி கட்சிகளிடையே ஏற்பட்டுள்ள விரிசல் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அளித்த தீர்ப்பை ஏற்று தமிழகம் முழுவதிலும் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள திமுக கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என அக்கட்சியினருக்கு திமுக பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து தேனியில் நடந்த கட்சி கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ள கருத்தில், அமைச்சர் துரைமுருகனின் இந்த அறிவிப்பு எங்களை போன்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கிடையே பெரிய இக்கட்டான நிலைக்கு தள்ளி இருக்கிறது எனவும், குறைந்தபட்சம் அரசியல் கட்சிகளுக்கு எதிரான இந்த தீர்ப்பு குறித்து மாநில அரசே உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து இருக்கலாம். ஆனால் மேல்முறையீடு செய்யாத நிலையில் குறைந்தபட்சம் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைத்து, குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளையாவது நீதிமன்ற உத்தரவு குறித்து அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம், இதை ஏற்பதா, இதை நிராகரிப்பதா அல்லது மாற்று வழி என்ன என்பதை குறித்து கலந்து ஆலோசித்து இருக்கலாம். ஆனால் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகனின் அதிரடியான உத்தரவு இப்படி எந்த அணுகுமுறையும் மேற்கொள்ளாமல் தன்னிச்சையாக நாங்களே கொடிகளை எல்லாம் அகற்றிக் கொள்கிறோம் என கூறியுள்ளார். நீதிமன்ற உத்தரவில் என்ன இருக்கிறது என்றால், 12 வாரங்களுக்குள் கொடி கம்பங்களை அகற்றவில்லை என்றால் காவல்துறையே அகற்றிவிட்டு அதற்கான கட்டணத்தை அந்தந்த கட்சியிடம் இருந்து வசூலிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 15 நாட்கள் தான். திமுக கொடி கம்பம் ஒன்றும் கூட இருக்கக்கூடாது. குறிப்பாக இந்த அரசியல் கட்சிகள் மேல் நீதிபதிகளுக்கு எல்லாம் என்ன கோபம் என்று தெரியவில்லை. சமீப காலமாக ரொம்ப மோசமாக எல்லை மீறி போய் கொண்டு இருக்கிறார்கள். நான் கேட்பது, சமீப காலமாக திமுகவுக்கு இது சொந்த பிரச்சனையா, திமுகவுக்கு மட்டுமான பிரச்சனையா, இது குறைந்தபட்சம் கலந்து பேச வேண்டும் என்று துரைமுருகன் அவர்களுக்கு தோன்றவில்லையா? எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இடதுசாரி கட்சிகளுக்கு 10 கொடி கம்பங்கள் இருக்கும் என்றால் திமுக போன்ற மற்ற கட்சிகளுக்கு 150 கொடி கம்பங்கள் வரை இருக்கிறது. அரசியல் கட்சி என்றால் அதற்கு என்று கொடி, இது எல்லாம் ஏற்கனவே சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டு இருக்கும் விதிமுறையாகும். போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்று சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். போக்குவரத்துக்கு இடையூறாக யாராவது ஒரு கொடி கம்பத்தை ஏற்றுகிறார்கள், நடுகிறார்கள் என்று சொல்லுங்கள், அதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. துரைமுருகன், நான் எனது கட்சிக்காரர்களுக்கு சொல்கிறேன், நீ ஏனையா கேள்வி கேட்கிற என்ற அடிப்படையில் துரைமுருகனின் முடிவு அமைந்துள்ளதாகவும், என்னை பார்க்கும்போது கேட்கலாம், அவர் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நக்கல் நையாண்டி எல்லாம் பேசுகிற தலைவர் தான் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தன்னுடைய கருத்தை வேதனையுடன் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அளித்த தீர்ப்பு விவகாரத்தில் திமுக பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் நடந்து கொண்டுள்ள விதம், 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது, தொழிலாளர்களுக்கு விரோத போக்கு ஆகியவற்றால் இடதுசாரி கட்சிகளுக்கும் ஆளும் திமுக அரசுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள விரிசலால் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் நீடிக்குமா அல்லது கூட்டணியை துண்டித்து வேறு கட்சி கூட்டணியில் இடம்பெறுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். நேயர்களை, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.